தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இன்றைக்கி நம்ம ஓமவல்லி ரசம் வைக்க போகிறோம். பாருங்கள், ஓமவல்லி தண்டோடையே எடுத்துக்கிட்டோம், கழுவி தண்டோடையே எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், ஓமவல்லின்னு சொல்லலாம், கற்பூரவல்லின்னு சொல்லலாம். தண்டோடையே எடுத்துருக்கோம் ஓமவல்லி. இல்லை, அந்த இலையெல்லாம் தண்டோடையே எடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், கருவேப்பிலை ரசத்துக்கு தேவையான கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி பருப்போடு வேக போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய தக்காளி, 1.5 தக்காளி பருப்போடு வேக போட்டோம். அது வெந்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து பாருங்கள், பூண்டும் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் தட்டி வச்சுருக்கோம், நச்சு அள்ளி வச்சுருக்கோம். ஜீரக பவுடர் வச்சுருக்கோம் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கோம், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான புளி பாருங்கள், இது புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். தேவையான புளி தண்ணி, ரசத்துக்கு தேவையான புளி, ஒரு சின்ன எலும்புச்சம்பழம் பெருசுக்கு இந்த ரசத்துக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த புளி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோமே. பாருங்கள், இந்த புளி தண்ணி இப்படி வடிகட்டிடுவோம். அடுத்து என்ன செய்கிறோன்னா, இந்த கற்பூரவல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதை இதில் போட்டுறோம் இந்த தண்ணியில். அடுத்து என்ன செய்கிறோம், இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இந்த தண்ணியில் போட்டுக்கிட்டோம். அடுத்து இந்த பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள், இதையும் இந்த புளி தண்ணியில் போட்டுக்கிட்டோம். பார்த்து பாருங்கள், இந்த கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இதையும் தண்டோடையே இதில் போட்டுக்கிட்டோம். அடுத்து இந்த தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, தக்காளி பாருங்கள், நல்லா பருப்பு வச்ச தக்காளி, அதையும் போட்டுக்கிட்டோம். இந்த தேவையான அளவு உப்பையும் இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இது எல்லாமே இந்த புளி தண்ணியில் போட்டு இப்படியே நல்லா பிசைஞ்சிடணும். பாருங்கள், எல்லாமே சேர்த்து எப்படி கரைச்சிருக்கும் பார்த்தீங்களா. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இந்த புளி தண்ணியிலையே நல்லா இப்படி பிணைஞ்சிடணும். கை கழுவிட்டு கை போட்டு நல்லா இப்படி புழிஞ்சிட்டு, இப்போ இந்த ஓமவல்லி, மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே கரைச்சியாச்சு பாருங்கள். தக்காளி எல்லாமே போட்டு புளி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது இப்படியே வச்சிடணும். இப்போ இதை இப்படியே வச்சுட்டு வேறு என்ன செய்யணுன்னா, இந்த ஜாமான் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரக பவுடர், இதை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதையும் போட்டு நல்லா இது மாதிரி கரைச்சிடணும். இப்போ ரசம் சரியான அளவு சேர்ந்துருச்சு. பாருங்கள், ரசம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ரசம் ஓமவல்லி ரசம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. நம்ம தேவையான அளவு ரசம் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வைப்போம். பாருங்கள், ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். ஒரு மிளகாய், பாதி மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு மிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நிறையா வேண்டாம். இப்போ எண்ணெய் போட்டுக்கிட்டோம். அடுத்த நிமிஷம் கடுகு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டோம். பாருங்கள், உளுந்தம்பருப்பு ரசனைக்கு உளுந்தம்பருப்பு போட்டோம். அடுத்து பாருங்கள், ஜீரகம், முழு ஜீரகம் இதில் போட்டுக்கிட்டோம். இப்போ இது எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. கடுகு, ஜீரகம் எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. அடுத்து பாருங்கள், இந்த நம்ம நச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டும் வெங்காயமும் கட் பண்ணி நச்சு அள்ளி வச்சுருக்கோம். இதை இதில் சேர்த்துக்கிடுவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கரைஞ்சி போயிடும். இந்த எண்ணெய் சட்டியெல்லாம் இந்த சட்டியை சீக்கிரம் அடி பிடிக்கும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இதை வதக்கணும். இதில் இப்படியே வதக்கி விட்டுறோம். இந்த பூண்டு வடை, இந்த ரசம் ரொம்ப நல்லது உடம்புக்கு.
ஜலதோஷம் பிடிச்சவங்க, ஜுரம் அடிக்கிறவங்க இந்த ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளவு கேட்கும், உடனே கேட்கும். எண்ணெயெல்லாம் ரொம்ப சேர்க்காதீங்க, எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரசம், இந்த பூண்டு இதில் வதங்கிருச்சு. இந்த சமயம் இந்த ரசத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த இந்த இதில் சேர்த்துருவோம். இந்த ரசம் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரசம் இதெல்லாம் அதை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து இதில் சேர்த்துருவோம். இதில் சேர்த்துட்டு டக்குனு மூடிடணும். எப்போதுமே ரசம் தாளித்த உடனே, ரசம் ஊற்ற உடனே மூடிடணும். பாருங்கள், இந்த ரசம் வந்து எல்லாம் இப்போ நல்லா மிக்சிங் ஆகிருக்கு. இது என்ன செய்யணும்னா இந்த ரசத்தை மூடி வச்சுருவோம். மூடி அப்படியே லைட்டாக கொதி வர்ற அளவுக்கு மூடி வச்சுருவோம். ரசம் பாருங்கள், இப்படி இடையில லைட்டாக கிண்டி விட்டுக்கிறணும். ஓகேங்களா? இந்த ரசம் கொதி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கிண்டியும் விட்டுக்கிறணும். பாருங்கள், லைட்டாக இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. அதான் கிண்டி விட்டுக்கிறணும். இது மாதிரி கிண்டி விட்டோம்னா தான் ஒரு சைடு கொதி வந்தாலும் ஒரு சைடு கொதி வராமல் இருக்கும். அதனால் இப்படி சமமாக ஆயிரும். இப்படி கிண்டி விட்டோம்னா சமமாக ஆயிரும். பாருங்கள், இந்த ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு, இருமலுக்கு, ஜலதோஷத்துக்கு, நமக்கு பெரியவங்களுக்கு ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த ரசம் கேட்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓமவல்லின்னு சொல்லலாம், கற்பூரவல்லின்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரியும் இந்த செடி. இது அருமையான கற்பூரவல்லி ரசம், ஓமவல்லி ரசம். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு அருமையாக அதுக்கு சளி பிடிக்காது, சளி பிடிச்சிருந்தாலும் கேட்கும். இது மாதிரிக்கு நீங்கள் வந்து இந்த ரசம் வச்சு சாதத்தை நல்லா கொஞ்சம் கொலைய வடிச்சிட்டு, ஜுரம் அடிக்கிறவங்களோ, வயிற்றுப்போக்கு உள்ளவங்களோ, வயிறு சரியில்லாதவங்களுக்கோ இந்த ரசத்தை வச்சு நல்லா சாதத்தை கொலைய வச்சு நல்லா பிசைஞ்சு அந்த சாதத்தை ஊட்டி விடுங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க. கடைஞ்சி சாதத்தை மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு, மிக்சியில் அடிக்காமல் மத்து போட்டு கடைஞ்சிட்டு ரசமும் கஞ்சி சாப்பிட்றது வரைக்கும் சாப்பிடுங்க. அவ்வளவு நல்லது. தலை வெயிட்டு, தலையில் உள்ள பாரம், வெயிட்டு எல்லாமே குறையும். இது மருத்துவ குணம் நிறைஞ்ச ஓமவல்லி ரசம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் கொண்டு வர்றதுக்கு உள்ள பவர் இந்த ஓமவல்லியில் இருக்குது. அதனால இந்த ரசம் கண்டிப்பாக வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இந்த கோடைக்கால சளிக்கு சாதத்தை வடித்து இந்த ரசம் ஊற்றி நல்லா கடைஞ்சிட்டு அப்படியே அந்த ரசம் ஒரு டம்ளரில் ஊற்றி சாப்பிட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுங்க. அருமையான ரசம். இந்த ரசம் அவ்வளவு கண்டிக்கும். நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ள ரசம் இது. இந்த ரசத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், ரசம் கொதிச்சிருச்சு. இனிமேல் இந்த ஸ்டவ்வை நிறுத்திடலாம். இந்த ரசம் இந்த இலையெல்லாம் வெந்தது சாறு இறங்கி இந்த ரசம் கொதிச்சிருச்சு. ஒரே வாசமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. அருமையான ரசம், ஓமவல்லி ரசம். இது நீங்களும் குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம். இந்த ரசம் மூடி நம்ம இறக்கிடுவோம். இந்த ஸ்டவ்வை நிறுத்திட்டு இந்த பதம் தான் ரசம். இந்த பதம் தான் அந்த ரசம். பாருங்கள், இந்த பதம் தான். இந்த ரசம் ரொம்ப திறந்து வச்சு கொதிக்க விடக்கூடாது, மூடி வச்சு தான் கொதிக்க விடணும். அந்த வாசம் வெளியில் போக விடக்கூடாது. அதோட சத்து எல்லாம் வெளியில் போயிடும். அதனால் மூடி வச்சு தான் பரிமாறணும், மூடி வச்சு தான் கொதிக்க வைக்கணும். அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தமிழ் வணக்கம்.